Jesus. Let's turn to 56 Psalm. சங்கீதம் 56 திருப்பிக் கொள்வோம். Be merciful unto me, O God, for man would swallow me up. He fighting daily oppresseth me. என் சத்துருக்கள் நான் தோறும் என்னை பார்க்கிறார்கள். உன்னதமானவரே எனக்கு விரோதமாய் அங்கரித்து போர் செய்கிறார் அநேகர். Verse 3. What time I am afraid, I will trust in thee. தேவனே உம்மிடத்தில் நான் வார்த்தையின் புகழுவேன். தேவனே நம்பியிருக்கேன். நான் பயப்படேன். மாம்சமானவர் எனக்கு என்ன செய்வார்? Verse 5. Every day they wrest my words, all their thoughts are against me for evil. அவர்கள் ஏகமாய் கூடி பதிவிருந்து என் பிராணனை வாங்க விரும்பி என் காலடிகள் தொடர்ந்து வளர்கிறார்கள். Verse 7. Shall they escape by iniquity? In thine anger cast down the people, O God. தேவரே என்னை இருக்கிறேன். என் கரியரை உம்முடைய தகுதியையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. Verse 9. When I cry unto thee, then shall mine enemies turn back. This I know, for God is for me. தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். Verse 11. In God have I put my trust. I will not be afraid what man can do unto me. தேவனே நான் உமக்கு பண்ணின பொருள்களிலே என் மேல் இருக்கிறது. உமது ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். Let's all read. For thou hast delivered my soul from death. Will not thou deliver my feet from falling, that I may walk before God in the light of the living. எல்லாம் உட்காரலாம். Glory be to the name of the Lord. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the most high God. அவருடைய மகத்துவமான நாமத்துக்கு மட்டுமே மகிமை உண்டாவதாக. In the life of David, தாவீதோட வாழ்க்கையை பார்க்கும்போது he had fought many battles. அவர் அநேக போர்களை மேற்கொண்டார். Out of 66 battles, 66 out of 66 he won the battles. அந்த அவர் மேற்கொண்ட 66 போர்களிலும் அவர் 66 போர்களிலே வெற்றி சேர்ந்தவராக காணப்பட்டார். Several enemies came against him. அநேகர் விரோதிகள் அவருக்கு விரோதமாக வந்தார்கள். Not even any could succeed against him. ஆனால் ஒருவர் நிமித்தமாக அவன் எப்பொழுதும் மேற்கொண்டு அப்படியாக ஜெயித்ததாக இல்லவே இல்லை. Such one instance David is telling in this 56th chapter. இந்த 56வது சங்கீதத்துல ஒரே ஒரு காரியத்தை குறித்து தாவீது அப்படியாக சொல்கிறார். Mine enemies, many enemies came against him. எனக்கு விரோதமாக அநேக சத்துருக்கள் எழும்பினார்கள் என்று காணப்படுகிறது. Not even one day. Not one day. ஒரு நாள் மட்டும் இல்ல, daily they came fighting against him. ஒவ்வொரு நாளும் அவருக்கு விரோதமாக போர்களை ஏந்தி கொண்டு அவர்கள் வந்தார்கள். Not only that, அது மட்டும் இல்லை, they oppressed him. அவரை அப்படியாக ஒரு மன அலைச்சலோடு ஒரு ஒரு இறுக்கமான ஒரு வழியிலே நடத்தி சென்றார்கள். Every day they wrest my word. அவர் fifth every day they wrest my words. ஒவ்வொரு நாளும் அவர் நித்தமும் அவர் வார்த்தைகளை புரட்டுகிறார்கள். And the thoughts of the enemies are completely evil against David. தாவீதுக்கு விரோதமாக அவருடைய எண்ணங்கள் அப்படியாக காணப்பட்டது. They all gathered together. அவர்கள் எல்லாம் ஒன்று கூடி they hide themselves. அவர்கள் அவரை தாமே அப்படியாக உழைத்துக் கொண்டு and seeing the steps of David, அவருடைய பாதைகளை அப்படியாக காணப்பட்டு went to take his soul. அவருடைய ஆத்மா அந்த ஜீவனை மேற்கொள்வதற்காக பிரயாசப்பட்டார்கள். How difficult for anyone to be in that situation. அந்த ஒரு சூழ்நிலையிலே ஒருவராக இருக்கும் பொழுது எத்தனை கடினமான ஒரு விஷயமாக இருக்கும். He is expressing his feeling during that time. அந்த நேரத்திலே அவருடைய அப்படியாக உணர்வை அவர் காண்பிக்கிறார். A man who has the heart of a lion, ஒரு மனிதன் சிங்கத்தின் இருதயத்தை மேற்கொண்டவன், he is what he is telling in the verse 3. இங்கே 3வது வசனத்திலே அப்படிப்பட்ட ஒரு மனிதன் என்ன சொல்கிறார் என்றால், I am afraid. நான் பயப்படுவதில்லை. A man who had the heart of a lion, ஒரு மனிதன் எப்படி அந்த சிங்கத்தின் இருதயத்தை மேற்கொண்டானோ, he is telling I am afraid. அப்படிப்பட்ட ஒரு மனிதன் சொல்கிறான் நான் பயப்படுகிறேன் என்று. Lion signifies the fearless attitude.
லயனை அப்படியாக சிங்கத்தை நீங்கள் பார்க்கும்போது பயனற்ற ஒரு மிருகமாக அப்படியாக அது காணப்படும். Such a man of God today is expressing that. அப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியக்கார மனிதன் இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை வைக்கிறார். He was afraid. அவர் அப்படியாக பயந்து இருந்தார். At the same time, அதே சமயம் in the words 4, 4வது வசனத்தை பார்க்கும் பொழுது at the last sentence he is telling, I will not fear what flesh can do to me. அப்படியாக அந்த 4வது வசனத்து கடைசி பகுதியை பார்க்கும்போது நான் பயப்படேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று பார்க்கிறோம். What happened to David suddenly? என்ன ஆனது தாவீதுக்கு அப்படியாக? At verse 2, verse 3 he says, I am afraid. 3வது வசனத்துல பார்க்கும்போது நான் பயப்படுகிறேன் என்று சொன்ன தாவீது Immediately in the 4th verse, அப்படியாக உடனடியாக அவர் 4வது வசனத்தில் நான் பயப்படேன் என்று சொல்கிறார். I will not fear what flesh can do to me. நான் பயப்பட மாட்டேன் மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று 4வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். Dear beloved, பிரியமானவர்களே, we do have enemies in this world. இந்த உலகத்தை பார்க்கும்போது நமக்கும் இப்படிப்பட்ட விரோதிகள் இருக்கிறார்கள். We do have problems in this world. நமக்கும் பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலகத்திலே உண்டு. Day to day people will come fighting at you. ஒவ்வொரு நாளும் நமக்கு விரோதமாக சண்டை மேற்கொள்வதற்காக மனிதர்கள் வருவார்கள். They may oppress you. நம்மை அப்படியாக அவர்கள் ஒரு தரமட்டும் தாழ்த்து அமுக்குவதற்காக வருவார்கள். They may keep CCTVs all around you and watch you to make you fall. அவர்கள் நம்மை சுற்றிலும் அப்படியாக சிசிடிவி வைத்து நம்ம எப்படி அப்படியாக விழுங்கலாம் என்று அப்படியே மேற்கொள்வார்கள். Yes, you and I may afraid. நாங்களும் நீங்களும் அப்படியாக பயந்து இருக்கலாம். But today we have hope in the name of the Lord. ஆனால் இந்த நாளிலும் தேவன் நாமத்தின் நிமித்தமாக நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. David says 2 words in this. இந்த நாட்களில் தாவீது 2 வார்த்தைகளை முற்று பேசுகிறார். What he said? அவர் என்ன சொன்னார் என்றால், I will praise his word. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நான் ஜெபம் கொள்வேன். It is written 3 times in this chapter, I will praise his word. இந்த அதிகாரத்துல பார்க்கும்போது 3 முறை இப்படிப்பட்ட வார்த்தையானது சொல்லப்பட்டு இருக்கிறது. Second line, 2வது குறிப்பு, I will trust in the Lord. அவருடைய நாமத்தின் நிமித்தமாக நான் நம்பிக்கையா இருப்பேன் என்று. Because of these 2 experiences, இந்த 2 அனுபவங்கள் குறித்து I will not afraid what can a man do to me. இந்த 2 அனுபவங்களை குறித்து தாவீதானவர் நான் எப்படியாக மனிதர்களுக்கு பயப்படாமல் நான் அப்படியாக ஜெயம் கொள்வேன் என்று சொல்கிறார். What can this flesh do to me? இந்த மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்கிறார். Dear beloved, it is a great beautiful experience to praise the name of the Lord. பிரியமானவர்களே, இது ஒரு மகத்துவமான ஒரு அனுபவத்தை அப்படியாக தேவன் நாம மகிமைக்காக காணப்படுகிறது. To praise the word of God is a greatest experience in a children of God. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதே தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளுக்கு ஒரு முக்கியமான காரியமாக காணப்படுகிறது. There are 3 steps in this reading the word of God. தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நமக்கு 3 விதமான காரியங்கள் உண்டு. Steps. 3 விதமான ஒரு குறிப்புகள் உண்டு. First, முதலாவது, we have to, first step is read the word of the God. முதலாவது தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்க வேண்டும். Second experience, இரண்டாவது அனுபவம், meditating the word of the Lord. அது அப்படியாக தியானிக்க வேண்டும். Then only you can come to the third experience called praising the word of the Lord. இந்த 2ஐ நீங்கள் மேற்கொண்டால் தான் மூன்றாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியும். If you cannot read the word of the Lord, உங்களால் இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை படிக்க முடியாமல் இருந்தால், if you cannot meditate the word of the Lord, அப்படியாக அவருடைய வார்த்தையை தியானிக்காமல் நீங்கள் காணப்பட்டால், dear beloved, we cannot come to the third experience praising the word of the Lord. பிரியமானவர்களே, மூன்றாவது அனுபவத்தை நாம் காண முடியாது, அதாவது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது. If you do not read, meditate, how can you praise the word of the Lord? நீங்கள் இந்த நாட்களே தேவன் நாமத்தை வார்த்தையை படிக்காமல் தியானிக்காமல் எப்படி நீங்கள் தேவன் நாமத்தை மகிமைப்படுத்த முடியும்? How can we say what this flesh can do to me? எப்படி நாம் உறுதியாக இந்த மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்ல முடியும்? Why, what and why people are not able to read the word of the Lord? ஏன் எதுக்கு மனிதனானவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு தயங்குகிறார்கள்? It is the biggest attack of Satan on the children. இது ஒரு மிகப்பெரிய ஒரு சாத்தானின் ஒரு கிரியையாக காணப்படுகிறது. What is there in this word of God? இந்த தேவனுடைய வார்த்தையிலே என்ன இருக்கிறது? What is there in this word of God? தேவனுடைய வார்த்தையிலே என்ன இருக்கிறது? Before the word is written, இந்த வார்த்தையானது எழுதுவதற்கு முன்பதாகவே it is spoken from the universal God. உலகத்தை ரட்சித்த தேவன் நாமத்தின் நிமித்தமாக அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளாக காணப்படுகிறது. This word has came from the mouth of the Lord. இந்த வார்த்தையானது தேவனுடைய வாயின் நிமித்தமாகவே வந்த வார்த்தையாக காணப்படுகிறது. By these words heavens are made. இந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் இந்த பரலோகமானது உருவாக்கப்பட்டது. By this word the worlds are framed.
இந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் இந்த அப்படியாக இந்த உலகமே அப்படியாக மேற்கொள்ளப்பட்டது. All the authorities are framed by his word. எல்லா அதிகார ராஜாங்கமும் இந்த வார்த்தை நிமித்தமாகத்தான் நியமிக்கப்பட்டது. By his word the earth stood on the waters. அவருடைய வார்த்தை நிமித்தமாகத்தான் இந்த பூமியானது நிலத்தின் நீரின் மேலே அப்படியாக நிலை நிறுத்தியிருக்கிறது. By his word kings obey. அவருடைய நாமத்தின் வார்த்தை நிமித்தமாகத்தான் ராஜாக்கள் அதை அப்படியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். This word has a creating power in it. இந்த வார்த்தையானது உருவாக்கத்தில் வல்லமையை மேற்கொண்டது. If he speaks any word from his mouth, ஒருவனாலும் அப்படியே வாயின் வார்த்தையினாலே பேசினால், that has a creative power. அது உருவாக்குதலின் வல்லமையை மேற்கொண்டது. That you can see in Psalms 33, 6 and 9. 33வது சங்கீதம் 9வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீரானால், by his words heavens are made. அந்த வார்த்தை நிமித்தமாக பரலோகம் உருவாக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். Which means when the word is released, it has a creative power. It creates what the Lord speaks. அப்படியாக தேவனின் வார்த்தை நிமித்தமாகத்தான் உருவாக்குதலின் வல்லமையும் அது செயல்பாடுகளும் அப்படியாக நடந்து கொண்டே இருக்கிறது. According to Hebrew 11:3, ஈப்ரு 11:3வது வசனத்தை பார்க்கும் பொழுது, the worlds are framed by his word. இந்த உலகம் முழுவதும் அப்படியாக அவர் வார்த்தை நிமித்தமாக நியமிக்கப்பட்டது. According to 2 Peter 3 and 5, இரண்டாவது பேதுரு 3:5 பார்க்கும் பொழுது, this earth stood on the waters by his word. அவரின் வார்த்தை நிமித்தமாகத்தான் இந்த பூமியானது அப்படியாக நீரின் மேலே அப்படியே நிலைத்திருக்கிறது. According to Hebrew 4 and 12, ஈப்ரு 4:12 பார்க்கும் பொழுது, this word has a power to divide soul and spirit. இந்த வார்த்தைக்கு நம்ம ஆவியும் ஆத்மாவையும் அப்படியாக பிரிப்பதற்காக ஒரு வல்லமை இருக்கிறது. A doctor can divide your body into 2 parts, but he cannot divide your soul and spirit. ஒரு டாக்டருக்கு நம் சரீரத்தை இரண்டாக பிரிப்பதற்கு வல்லமை உண்டு. ஆனால் இந்த வார்த்தைக்கு மட்டுமே நம் ஆவியும் ஆத்மாவை பிரிப்பதற்கான வல்லமை காணப்படுகிறது. Only the word of God can divide the soul and spirit. வெறும் இந்த தேவனுடைய வார்த்தை மட்டுமே இந்த ஆவியும் ஆத்துமாவை பிரிக்கிற வல்லமை மேற்கொண்டது. When the word of the Lord is released, the miracles happened. தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டு போகும் பொழுது அங்கே ஒரு அதிசயத்தை நாம் காணுகிறோம். This word has such a great power. இந்த வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்கிறது. Not only it has a creating power, அதுக்கு உருவாக்கத்தின் வல்லமை மட்டும் இல்லை, it also sustains that creativity. அதை அப்படியாக நிலைநிறுத்தி மேற்கொள்வதற்கான வல்லமையும் உண்டு. Many people have invented, discovered so many things in this world only through the word of God. இந்த உலகத்திலே अनेक விஞ்ஞானிகள் மேற்கொண்டு செயல்பட்டு இருந்தது எல்லாமே இந்த வார்த்தை நிமித்தமாக புறப்பட்டு வந்த அதிசயங்கள் தான். And the greatness of this word is this word of God is purified 7 times. இந்த வேதத்தின் வார்த்தையின் மகத்துவம் என்ன என்றால் இது 7 முறையாக அப்படியாக புதுப்பிக்கப்பட்டதாக காணப்படுகிறது. You can read in Psalms 12:6 and 7. 12வது சங்கீதம் 6-7 படிக்கும் பொழுது, just one of you read in Tamil, the word of the Lord is purified 7 times. Such a the word of the Lord is purified 7 times. தேவனுடைய வார்த்தை பார்க்கும் பொழுது 7 தடவை உருகி புடமிடப்பட்டதாக காணப்படுகிறது. That is why this book is called the holy book of God. அதன் நிமித்தமாகத்தான் இந்த வேதாகமம் பரிசுத்த வேதாகம் என்று அழைக்கப்படுகிறது. Then the powerful book is kept in your hands. இப்படிப்பட்ட ஒரு வல்லமை மிக்க ஒரு புத்தகம் தான் உங்கள் கைகளிலே இருக்கிறது. Why we do not read? ஆனால் ஏன் நாம் அதை படிக்க மாட்டுகிறோம்? Why we do not meditate? ஏன் நாம் அதை தியானிக்க மாட்டுகிறோம்? Why we cannot praise the word of the Lord? ஏன் தேவரின் நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்கிறோம்? We will know in further few minutes. இன்னும் சில நொடிகளில் அது ஏன் என்று நமக்கு தெரியும். I will tell a true story. நான் ஒரு உண்மை கதையை சொல்கிறேன். There is a family, Christian family. ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தை இருக்கிறார்கள். They lost their mother. அவர்கள் அவர் தாயாரை இழந்தார்கள். The father thought to send his son to abroad for studies. அதுக்கப்புறம் அந்த தகப்பனார் அவருடைய மகன் வெளி தேசங்களுக்கு படிப்பதற்காக அனுப்பலாம் என்று யோசித்தார். Before sending him to abroad, அனுப்புவதற்கு முன்பதாக he gave one nice Bible. அவர் ஒரு நல்ல ஒரு சிறந்த பைபிள் அவர் கையில் கொடுத்தார். Packed in nice package.
அவர் நல்ல ஒரு பேக்கேஜ் செஞ்சு அது அவருக்கு மகன் இடத்தில் கொடுத்தார். and kept in a plastic box. ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்ல வைத்து அவர் கொடுத்தார். And he gave some amount to him. அது மட்டும் இல்லாம சிறு பணத்தையும் அவர் இடத்தில் கொடுத்தார். Son, remember one thing. அந்த மகன் வந்து ஒரு காரியத்தை வந்து நினைவில் வைத்துக் கொண்டார். Read the word of the Lord daily. தேவனுடைய வார்த்தை வந்து அனுதினமும் வாசிக்க வேண்டும் என்று. God will help you. கர்த்தர் வந்து அதுக்கு பிரயாசம் செய்வார். This son, he went to abroad for studies along with the luggage. இந்த மகனானவன் வந்து வெளி தேசத்துக்கு படிப்பதற்காக இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கொண்டு சென்றார். Few days passed. சில நாட்கள் கடந்து சென்றது. Every time father used to call the son, son, did you read the Bible? ஒவ்வொரு முறையும் அவர் தகப்பனார் வந்து மகனிடத்தில் தொலைபேசியில் அழைத்து பேசும் பொழுது, மகனே நீ வந்து இந்த வேதாகமத்தை படித்தாய் என்று கேட்பார். Yes dad, I read the Bible. மகனானவன் வந்து படித்தேன் அப்பா என்று சொல்வார். But the amount is getting lower and lower. ஆனா அந்த பணம் கொடுத்தார் இல்லையா, அது வந்து சிறுக சிறுக ஆகும் பொழுது Kindly send the money. அப்படியாக பணத்தை அனுப்புங்கள் என்று மகன் வந்து அப்பா இடத்துல கேட்பார். But father did not send the money. ஆனால் அப்பா வந்து அந்த பணத்தை வந்து அனுப்பவில்லை. Few months passed. சில மாதங்கள் கழித்து, At the point of 6 months, ஒரு 6 மாதங்கள் கழித்து son got frustrated. மகனுக்கு வந்து ரொம்ப எரிச்சல் உண்டானது. He got angry. அவனுக்கு வந்து கோபம் உண்டானது. All money got lost. எல்லா பணமும் வந்து அப்படியாக முடிந்து விட்டது. He said to his father, அவன் தகப்பனிடத்தில் சொன்னான், Father, I want to come back. அப்பா நான் வந்து திரும்பி வந்துடலான்னு இருக்கிறேன். Again the father asked the same thing. Did you read the Bible? ஆனால் அப்பா வந்து மறுபடியுமாக நீ வேதாகமத்தை வாசித்தாய் என்று தான் கேட்டார். Son said, yes, I read the Bible. மகன் சொன்னார், ஆம் நான் படித்தேன் என்று. He told, come back. அப்பா சொன்னாரு, மறுபடியும் திரும்பி வந்து. But while coming back, ஆனால் திரும்பி வரும்பொழுது don't forget to bring the Bible. ஆனால் திரும்பி வரும்பொழுது வேதாகமத்தை மறக்காமல் எடுத்துக்கொண்டு வா என்று சொன்னார். When he came back to the house, அவன் வந்து வீட்டுக்கு வந்த பொழுது, and this son got so much frustrated against the father. ஆனா அந்த வீட்டுக்கு வந்த பிறகும் கூட அந்த மகனுக்கு வந்து அவங்க அப்பா மேல ஒரு எரிச்சலும் கோபமும் உண்டாயிற்று. Again after coming to the house also he asked, son, did you read the Bible? வீட்டுக்கு வந்த பிறகும் அப்பா வந்து மகனிடத்துல வந்து, மகனே வேதாகமத்தை வாசித்தாய் என்று கேட்டார். Yes father, I read the Bible. அப்பா நான் படிச்சேன் என்று சொன்னான். Bring the Bible. வேதாகமத்தை எடுத்துன்னு வான்னு சொன்னார். And how the father has covered it is just like that and kept in the luggage. ஊர்ல இருந்து போகும்போது எப்படி அவர் பேக்கேஜ் பண்ணி கொடுத்தாரோ அதே போலதான் அந்த பைபிள் ஆனது வந்து அப்படியே இருந்தது. When he opened the Bible, அந்த பைபிளை ஓபன் பண்ண father said to the son, அப்பா வந்து மகனிடத்தில் சொன்னார், the Bible is so thick. பைபிள் வந்து அவ்வளவு பெரிதாக மோட்டாவாக இருந்தது. Each and every paper father has kept currency notes everywhere. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு பேஜ்லயும் வந்து தகப்பன் வந்து பணத்தை வைத்து அனுப்பி இருக்கிறார். 3 months this much, 6 months this much, 9 months this much, 12 months this much. The Bible is so much thick. 3 மாதங்களுக்காக இப்படியாக செலவிடுவதற்காக அளவிட்ட பணத்தை வந்து தகப்பனாரும் மகனுக்கு வந்து அந்த பைபிள ஒவ்வொரு பக்கத்திலும் வைத்து அனுப்பி இருக்கிறார். Son got ashamed. மகனுக்கு வந்து ரொம்ப ஷேம் ஆனது. Now வெட்கமானது. the son gave a covenant to the father. அப்போ வந்து மகன் வந்து அப்பா இடத்துல இருந்து ஒரு ஒப்பு கொடுக்கிறான். Yes father, I made a mistake. நான் வந்து தவறு செய்து விட்டேன் என்று. Now I will go to abroad again. நான் வந்து இப்பொழுது வெளி தேசத்துக்கு மறுபடியும் செல்கிறேன். And you know beloved, this son has become a great pastor. இந்த மகனானவன் தான் ஒரு சிறந்த ஊழியக்காரனாக மாறினார். Our eternal father has given everything in this. அவரோட பரலோக நம்மளோட பரலோக தேவன் இதில் நிமித்தமாக அநேக எல்லாத்தையும் கொடுத்திருக்கிறார். Oh doctor, oh engineer, oh economist, oh financiers, read the Bible. எல்லா தலை சேர்ந்தவர்களும் இந்த வேதாகமத்தை படித்துக் கொண்டுதான் மேற்கொள்கிறார்கள். All the knowledge is in the Bible. எல்லா ஞானமும் அறிவும் இந்த வேதாகமத்தில் தான் உள்ளது. People went from starting to end to take the knowledge from the Bible. இந்த வேதாகத்தின் நிமித்தமாக ஞானமும் அறிவும் மேற்கொள்வதற்காக முடிவிலிருந்து தொடக்கம் முதல் முடிவு வரை, முடிவிலிருந்து தொடக்கம் வரை அப்படியாக படித்துக் கொண்டார்கள். If you want to become rich, read the Bible. நீங்கள் அப்படியாக செல்வந்தராக மாற வேண்டும் என்றால் வேதாகமத்தை படியுங்கள். If you want knowledge, read the Bible. உங்களுக்கு ஞானம் வேண்டும் என்றால் வேதாகமத்தை படியுங்கள். If you want wisdom and understanding, read the Bible. உங்களுக்கு அறிவும் ஞானம் வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்தை படியுங்கள். If you want peace in your marriage, read the Bible. உங்கள் திருமண வாழ்விலே சமாதானம் வேண்டும் என்றால் வேதாகமத்தை படியுங்கள். It is written from your birth to death. உங்கள் பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையிலான முழுவதுமாக இது எழுதி இருக்கிறது. It is written what will happen after death as well. இந்த மரணத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்றும் கூட இதில் எழுதி இருக்கிறது. Then why people are not reading it? ஆனாலும் ஏன்
மக்கள் வந்து இந்த வேதாகமத்தை படிக்க What விரும்பவில்லை. is the thing behind it? இதுக்கு காரணம் என்ன? When you start reading the Bible, நீங்கள் வந்து வேதாகமத்தை வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது I'm telling you with experience, நான் வந்து ஒரு அனுபவத்தின் நிமித்தமாகத்தான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். you will encounter the God of the Bible. தேவனுடைய வெளிப்படுதல் வந்து நீங்கள் இந்த வார்த்தை நிமித்தமாக காண முடியும். You will encounter the Holy Spirit. நீங்கள் வந்து பரிசுத்த ஆவியின் வெளிப்படுதலை இது நிமித்தமாக காணப்படும். You will encounter the angels. நீங்கள் வந்து தேவ தூதர்களை வந்து இது நிமித்தமாக காணப்படும், அப்படியே வெளிப்பட முடியும். You will encounter yourself in this Bible. நீங்கள் உங்களே அப்படியாக இது நிமித்தமாக அனுபவிக்க நீங்கள் வெளிப்பட முடியும். And you will encounter the most wicked one of this earth, the Satan himself. இந்த சாத்தான் நிமித்தமாக வருகிற எல்லா கிரியைகளையும் இது நிமித்தமாக நீங்கள் மேற்கொள்ள முடியும். When you read the Bible, வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது it will tell you what are the mistakes in your life. உங்கள் வாழ்விலே காணப்படுகிற எல்லா தவறுகளையும் இது காண்பிக்கும். It will correct you. அது வந்து உங்களை சரியாக்கும். It will make you to the image of the Lord. தேவனுடைய சாயலாகவே அது உங்களை மாற்றும். Why people will not read the Bible? That is the biggest question. ஆனால் ஏன் மக்கள் வந்து இந்த வேதாகமத்தை படிக்க மாட்டுகிறார்கள் என்று ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. I'll come at last to that. கடைசியாக அந்த விஷயத்துக்கு வருகிறேன். If you do not read the Bible, நீங்கள் வேதாகமத்தை வாசிக்காவிட்டால், when you go to the prayer, நீங்கள் வந்து ஜெபத்திற்கு செல்லும் பொழுது what everyone do? எல்லாரும் என்ன செய்வார்கள்? Stotram, Ayya Stotram, Ayya Stotram. You will get bored and you will finish and move off from the prayer. இப்படியாக சொல்லி முடித்துவிட்டு அப்படியாக ஜெபத்துல இருந்து சென்று விடுவார்கள். You will see in Matthew 6, 7 and 8. நீங்கள் வந்து 6வது மத்தேயு 7, 8 பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட வார்த்தையை நீங்க Just read பார்க்கிறீங்க. one of read Matthew 6. Why this is happening? ஏன் இப்படிப்பட்ட ஒரு செயல் நடக்கிறது? People will pray 2 hours, 3 hours, 4 hours. That is very nice. அப்படியாக 2 hour 3 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியாக ஜெபித்துக் That is கொண்டிருப்பார்கள். very important as well. அது நல்லது, முக்கியமானதுதான். But what is important is without the word of the Lord, if you pray, the heavens will not open for you. ஆனால் அது நிமித்தமாக என்ன பலன்? அப்படியாக தேவனோட வார்த்தை பகிர்ந்து கொண்டு ஜெபிக்காவிட்டால் அப்படியாக பரலோகம் வந்து திறக்கப்படாது. அது நிமித்தம் என்ன பலன்? You cannot drive the Satan. நீங்கள் வந்து அப்படியாக சத்ருவை வந்து மேற்கொள்ள முடியாது. You cannot activate the angels. அப்படியாக தேவதூதர்களை வந்து நீங்கள் செயல்பட முடியாது. You have to pray through the word of the Lord. தேவனுடைய வார்த்தையின் நிமித்தமாகத்தான் நீங்கள் ஜெபம் அப்படியாக மேற்கொள்ள வேண்டும். That is what David says, I praise the word of the Lord. Even in his praise, the word of the Lord is there. அதன் நிமித்தமாகத்தான் தாவீதானவர் சொல்லுகிறார், தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக அவருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன் என்று. When you read the word of the Lord, நீங்கள் வந்து தேவனுடைய வார்த்தையை படிக்கும் பொழுது God enthroned on that praises. தேவன் வந்து அவரை அப்படியாக உயர்த்தி கொண்டு அந்த ஒரு சிங்காசனத்தில் வந்து வீற்றிருப்பார். If God arises, அவர் வந்து அப்படியாக வீற்றி இருக்கும் பொழுது the enemies will be scattered. அப்படியாக அவர் வீற்றி இருந்த அந்த தருணத்திலே வந்து நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருக்கள் வந்து அப்படியாக அழித்து போடுவார்கள். Then why people will not read the word of God? ஆனாலும் ஏன் மக்கள் வந்து இந்த வேதாகமத்தை படிப்பதில்லை? Why people will not read the word of the Lord? எதற்காக அவர்கள் வேதாகமத்தை படிப்பதற்கு அப்படியாக தயக்கம் கொள்கிறார்கள்? Crocodile, when it is in the water, is most powerful. அப்படியாக முதலையானது வந்து நீரிலே இருக்கும் பொழுது அது ஒரு மகத்துவமான ஒரு சக்தி மிகுந்த ஒரு மிருகமாக காணப்படுகிறது. It can kill even the elephant. அது வந்து ஒரு யானையை கூட கொன்றுவிட அதுக்கு ஒரு வல்லமை உண்டு. If this crocodile comes out, அதே முதலையானது வந்து தரைக்கு வரும் பொழுது even the dog can play with it. ஒரு நாய் கூட அதில் எடுத்து வந்து விளையாட முடியும். The trap and attack of Satan is 2 things. அதே போலதான் சத்ருவானனுக்கு வந்து 2 விதமான ஒரு வலைகள் உண்டு. To fight with you, if you are in the water, it is not possible for it. நீங்கள் வந்து நீரில் இருக்கும் பொழுது உங்களிடத்தில் சண்டை போட்டால் அதனால் மேற்கொள்ள முடியாது. If you are in this word of God, it cannot fight with you. அதே போலதான் தேவனுடைய வார்த்தை நிமித்தமாக நீங்கள் காணப்பட்டால் சத்ருவானுக்கு வந்து உங்களை மேற்கொள்ள முடியாது. But it has a plan for you. ஆனால் வந்து சத்ருவானுக்கு வந்து உங்கள் நிமித்தமாக ஒரு பிளான் இருக்கிறது. It will keep watching this crocodile when it will come out or when the water dries up.
அது முதலையானது வந்து எப்படியாக இது தரையில் இருக்கிற மிருகங்கள் காணப்படும் என்றால் எப்பொழுது இந்த நீர் வந்து முடிந்துவிடும் இல்லை எப்பொழுது முதலை வந்து தரைக்கு வரும் என்று It காணப்பட்டிருக்கும். will watch to drive you away from the water. அந்த நீர் தண்ணியிலிருந்து வெளிவரத்திற்காக இது காத்து கொண்டு இருக்கும். It will give you high amount of food. அது வந்து அநேக ஆகாரங்களை கொடுக்கும். It will give you high amount of property. உங்களுக்கு அநேக வஸ்திரமான ஒரு விசாலமான ஒரு வாழ்க்கையை It will கொடுக்கும். give you high amount of businesses உங்களுக்கு அநேக தொழில்கள் கொடுக்கும். to trap you, to bring you out of this water. அது வந்து அந்த நீரின் காணப்படுகிற அந்த வலையில் இருந்து உங்களை அப்படியாக இழுத்து கொண்டு வருவதற்காக தான் இப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. That is why many people say we do not have time to read the word of God. அதனால தான் அநேகர் வந்து எங்களுக்கு வந்து இந்த வேதாகமத்தை படிப்பதற்கு நேரமில்லை என்று சொல்கிறார்கள். You do everything round the clock. நீங்க வந்து அப்படியாக மணிக்கணக்கா அநேக காரியங்களை நீங்கள் செய்கிறீர்கள். Because you are engaged in this trap to bring you out from the word of God. நீங்கள் வந்து சத்ரு போட்ட அந்த வலையிலே சிக்கிக்கொண்டு தேவனுடைய வார்த்தை படிப்பதற்கு விரோதமாக நீங்கள் அப்படியாக செயல்பட்டு இருக்கிறீர்கள். When you are out of this word of God, இந்த தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீங்கள் இருந்தால், dear believer, it is very easy to fight with you. அது வந்து சத்ருவானுக்கு வந்து ரொம்ப சுலபமாக மாறிவிடும் உங்களை You மேற்கொள்வதற்கு. are not at all in the competition at all. நீங்கள் வந்து அந்த காம்படிஷன்லயே இல்ல. It is already won against you. உங்கள் நிமித்தமாக அந்த சத்ரு எப்பொழுதும் ஜெயித்து விட்டான். Because what happens if this word of God is in us? நம்ம நிமித்தமாக இந்த தேவனுடைய வார்த்தை இருக்குமானால், just you read 1 John 2:14. 1 யோவான் 2:14. 2:4 பார்ப்போம். Last word of God, if word of God abideth in you, 1 John 2:14, if 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனம். Yes, if the word of the Lord abideth in you, you have overcome the wicked. உங்கள் நிமித்தம் வந்து இந்த தேவனுடைய வசனம் வார்த்தை இருக்குமானால் நீங்கள் எது வேணாலும் மேற்கொள்ள முடியும். Dear beloved, it knows this secret. பிரியமானவர்களே, இந்த ரகசியம் வந்து சத்ருவானவன் வந்து அறிந்திருக்கிறான். But the children of God are not aware of this secret and they are ignorant because they don't read the word of the Lord. ஆனால் தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நாம் வந்து இந்த வார்த்தையை அப்படியாக அசட்டை பண்ணி சத்ருவானனுக்கு நாம் வழிவகுக்கிறோம். If the word of the Lord abideth in you, தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருந்தால், you have overcome the Satan. நீங்கள் வந்து சத்ருவானவனை மேற்கொள்ள முடியும். That is what all these plans of the Satan, how not the children of God should read the Bible. பிசாசின் தந்திரங்களிலும் போராட்டிலிருந்து நாம் மேற்கொள்வதற்காகத்தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் வந்து தேவனுடைய வசனத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும். You will sing the songs. நீங்கள் வந்து இப்படியாக பாடுவீர்கள். You will pray for some time. நீங்கள் வந்து சில நேரம் ஜெபிப்பீர்கள். But when you come to the word of God, you are disinterested. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வரும்போது மட்டும் உங்களுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறது. After reading few verses, you will get bored. சில வார்த்தைகள் வசனங்களை படித்த பிறகு உங்களுக்கு அப்படியாக வந்து ஒரு போர் அடிச்சு விடும். After some time, you will sleep. சில நேரம் கழித்து நீங்கள் தூங்குவீர்கள். Because ஏனென்றால் if you read, meditate and praise the word of God, நீங்கள் வந்து படித்து தியானித்து இதில் நிமித்தமாக தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது you have overcome the wicked. நீங்க வந்து அந்த சத்ருவை வந்து மேற்கொள்கிறீர்கள். Dear beloved, the great gift God is going to give each one of us if you overcome the wicked. பிரியமானவர்களே, இந்த நாளில வந்து சத்ருவை மேற்கொண்டு இருக்கும் பொழுது தேவனானவர் உங்களுக்கு ஒரு பெரிய gift வைத்திருக்கிறார். What is that gift, you know? அது என்ன என்று தெரியுமா? According to Revelation 3:21, வெளிப்படுதல் விசேஷம் 3வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்க்கும் பொழுது, to him that overcometh I will grant him to sit upon the throne. அப்படியாக அந்த வசனத்தை பார்க்கும் பொழுது தேவ நிமித்தமாக நம் காணப்படுகிற அந்த செயல்பாடு நிமித்தமாக தேவன் நம்மை வந்து அந்த ராஜாங்க ஒரு
சிங்காசனத்துல வந்து உட்கார வைக்கிறார். How great privilege we have. எப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு காரியம் நமக்கு இது. Great powerful word of God is in your hands. இந்த மகத்துவமான வார்த்தை தான் நம் கைகளில் நம்ம ஏந்தி If you கொண்டிருக்கிறோம். start reading it, நீங்கள் இந்த படிக்க ஆரம்பிக்கும் பொழுது, if you start meditating நீங்கள் it, இதை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது, if you start praising the word of the Lord, அதன் நிமித்தமா தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தும் in பொழுது, the name of Jesus the wicked has been overcome. இயேசுவின் நாமத்தினால சத்ருவானவன் அப்படியாக விழுந்துகிறான். And how privileged it is to sit with the throne, the God of the universe beside him. எத்தனை மகத்துவமானது வானம் பூமியும் படைத்த அந்த தேவனுக்கு இருப்பிடமாக நாங்க அப்படியாக சிங்காசனத்துல உட்காருவது. Dear beloved, this secret the Satan knows. பிரியமானவர்களே, இந்த ரகசியம் வந்து சத்ருவானவன் அப்படியாக அறிந்திருக்கிறான். That is why he has an attack on you. அதன் நிமித்தமாக தான் உங்களுக்கு அப்படியாக விரோதமாக மேற்கொள்கிறான் That அவன். is what he had put all us on traps so that we should not read the word of God. அதற்காகத்தான் ஒரு வலையை விரித்து நம்ம அப்படியாக வேதாகமத்தை வாசிக்க கூடாது என்று அவன் வகை தேடுகிறான். The day you start reading the word of the Lord, you are free. நீங்கள் எப்பொழுது தேவனுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீர்கள் You என்று. are into the battlefield. நீங்கள் வந்து ஒரு போர் வீரத்துல வந்து இருக்கிறீர்கள். When you start singing స్తుతించుట ఆరంభిస్తే ప్రభు మనకై యుద్ధం చేయున్, స్తుతి చేయ ఆరంభిస్తే ప్రభు మనకై యుద్ధం చేయున్, పునాదులు అదురును, సైతాన్ పునాదులు అదురును. When you start praising the word of the Lord, தேவனுடைய வார்த்தையை நம்ம அப்படியாக மகிமைப்படுத்தும் பொழுது the powers of the hell will shake. அந்த நரகத்தின் வல்லமை வந்து அப்படியாக அசைத்து போடும். Nobody can stand before you. நமக்கு முன்பதாக யாரும் நிற்க முடியாது. No evil spirit of any kind can stand before you. எப்படிப்பட்ட சத்ருவானுக்கு நம்மளுக்கு முன்பதாக நிற்க முடியாது. That is the power in the word of the Lord. அதுதான் தேவன் கொடுத்த இந்த வார்த்தையின் வல்லமை. That we let's see in 2 Chronicles 20:22 and 20:24. இரண்டாவது நாளாகமும் 20வது வசனம் 22 24 As the வசனத்தை time is வாசிப்போம். short, we'll move forward. As the time is short, we'll go forward. நேரம் கம்மியா இருக்கிறபடினால அப்படியாக நம்ம This மேற்கொண்டு power போவோம். exercised by the king Jehoshaphat. ஜோஷபாத் என்கின்ற ராஜாவின் நிமித்தமாகத்தான் இந்த வல்லமை அப்படியாக காணப்பட்டது. When King Jehoshaphat was surrounded by Ammonites, Moabites and the people of Mount Seir, இப்படிப்பட்ட மக்கள் நிமித்தமாக கிங் ஜோஷபாத் அப்படியாக மேற்கொண்டிருக்கும் பொழுது what did Jehoshaphat has done? அவர் என்ன செய்தார்? People went with trumpets. அவர்கள் வந்து அப்படியாக Trumpets, musics. வாத்தியங்கள், இசை வாத்தியங்களோடு அவர்கள் கடந்து சென்றார்கள். You can read that in 2 Chronicles 20:22 to 24. இரண்டாவது நாளாகமும் 20வது அதிகாரம் 22 இருந்து 24வது வசனத்திலே நம்ம இது பார்க்கிறோம். When people started praising God, அப்படியாக அந்த ஜனங்கள் எல்லாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொண்டு சென்றார்கள். what happened, you know? அங்கே என்ன நடந்தது என்று தெரியுமா? 3 groups have come. 3 கூட்டங்கள் அங்கே காணப்பட்டது. This group is fighting with this group. This group is fighting with that group. அங்கே இருந்த 3 கூட்டங்களும் ஒவ்வொரு கூட்டமாக அப்படியாக சண்டை போட்டுக் கொண்டே இருந்தார்கள். King Jehoshaphat and his men did not fight the war. இங்க வந்து கிங் ஜோஷபாத்தும் அவர்கள் சார்ந்தவர்களும் வந்து எங்கேயும் சண்டை போடவில்லை. All these people got killed one to another. அவர்கள் ஒருவராக அப்படியாக கொலை செய்து அவர்கள் மடிந்து போனார்கள். What happened after that? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? The people of King Jehoshaphat went to collect the jewels and riches, everything. It took 3 days for them to collect those things. இங்க பார்க்கும்பொழுது கிங் ஜோஷபாத் சார்ந்தவர்கள் வந்து அங்கே நடந்த யுத்தத்திலே வந்து எல்லா நகைகளும் பணங்களும் விலை உயர்ந்த ரதங்களும் வந்து அப்படியாக எடுத்துக்கொண்டு சென்றதற்கு அப்படியாக 3 நாட்கள் ஆனது. Not only you will defeat the enemy, நீங்கள் வந்து சத்ருவை வந்து அழித்து போடுவது மட்டுமல்ல, you will take all the precious things from him. எல்லா மகத்துவமான எல்லா விலை உயர்ந்த பொருட்களையும் நாம் மேற்கொள்ள முடியும். This earth and heaven belongs to the Lord. இந்த வானமும் பூமியும் தேவனுக்கு சார்ந்தது. This earth was given into your hands. இந்த பூமியானது வந்து நமக்கு கைகளிலே கொடுக்கப்பட்டது. If you do not read the word of God, you are under trap and attack of Satan. நீங்கள் வந்து இந்த வேதாகமத்தை வாசிக்கவில்லை என்றால் சத்ருவானுடைய வலைக்கு நீங்கள் அப்படியாக உங்களே சென்று விடுகிறீர்கள். What Jesus said, இயேசுவானவர் என்ன சொன்னார்? I am the way.
நானே வழியும் and the truth நானே சத்தியமும் and the life. நானும் ஜீவனுமாய் My இருக்கிறேன். name is the word of God. என் நாமமே தேவனுடைய வல்லமை மிக்க According to நாமமாக Revelation காணப்படுகிறது. 19:13, he says, I am the word of the Lord. வெளிப்படு 19 வாசிக்கும் பொழுது நானே வார்த்தையாக காணப்படுகிறேன் வல்லமையானவர் என்று சொல்கிறார். If you don't know the word of the Lord, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை புரியவில்லை you தெரியவில்லை cannot என்றால் see the way of the Lord. நீங்கள் வந்து தேவனுடைய பாதையை அறிந்து கொள்ள முயலாது. If you don't know the word of the Lord, தேவனுடைய வார்த்தை நீங்கள் அறிவில்லை என்றால் you cannot know the truth of the Lord. நீங்கள் தேவனுடைய சத்தியத்தை மேற்கொள்ள முடியாது. If you don't know the word of the Lord, உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை தெரியவில்லை there is என்றால் no life in you. உங்கள் நிமித்தமாக வருகிற ஜீவனை நீங்கள் பார்க்க You are முடியாது. the living dead person. நீங்கள் வந்து உயிருள்ள ஒரு பிணமாக காணப்படுவீர்கள். In Arab countries, அப்படியாக அரப் தேசத்துல பார்க்கும் பொழுது what they will do, அவங்க என்ன செய்வாங்கன்னா, in India we rear pet animals like dogs, cats, parrots and everything. நம்ம வந்து இங்க இந்திய தேசத்துல வந்து இப்படிப்பட்ட சிறு சிறு மிருகங்களை வந்து நம்ம அப்படியாக மேற்கொண்டு வளர்ப்போம். In Arab countries they will tame lions. அங்கே அரப் தேசத்துல வந்து புலிகளை வந்து அவர்கள் வீட்டிலே This வளர்ப்பார்கள். lion will be in four walls. சிங்கம், புலி அப்படிப்பட்ட பெரிய மிருகங்களை வந்து அவர்கள் 4 செவர்களை வைத்து உள்ளே வைத்து வளர்ப்பார்கள் வீட்டிலே. You know the power of the paw of a lion. அப்படியாக அந்த சிங்கத்தோட அந்த பாதையோட இது பாத்தீங்கன்னா, Once it hits, அது ஒரு அடி அடித்தால் it's just like a 500 kg hitting over your head. ஒரு 500 டன் வந்து அப்படியாக அடிக்கிற மாதிரி அந்த வல்லமை இருக்கும். That is the power of a lion. அதுதான் ஒரு சிங்கத்தோட வல்லமை. What they are doing, அவர்கள் என்ன செய்கிறார் என்றால், they kept under the 4 walls ஒரு 4 சுவர்களை வைத்து one chain with them. ஒரு செயின் அவர்கள் கைகளை பிடித்துக்கொண்டு They put milk into their mouth, அவர்கள் வந்து அவர்கள் வாயிலே வந்து பாலை ஊற்றி, sometimes flesh. சில நேரம் வந்து மாமிசம் ஊற்றி, When this lion goes to the forest, அப்போ வந்து இந்த சிங்கமானது காட்டுக்கு செல்லும் பொழுது, when it hits an animal, அது வந்து வேற ஒரு மிருகத்தை வந்து அப்படியே கையின் பாதத்தை வந்து அடிக்கும் பொழுது immediately it will fall. அது வந்து உடனடியாக கீழே விழுந்து விடும். But what has happened here? ஆனா இங்கே என்ன நடக்குது என்றால், Since it is in the 4 walls, ஆனால் இங்கே வந்து 4 சுவர்கள் மத்தியில் அது இருக்கும் பொழுது it does not know its power. அதுக்கு வந்து அதோட வல்லமை வந்து புரியவில்லை. Our father is Lion of Judah. நம்முடைய தேவன் வந்து யூதாவின் சிங்கமாக You இருக்கிறார். are the daughters and sons of that Lion of Judah. அந்த யூதாவின் சிங்கத்தின் மகனாகவும் மகளாகவும் நாம் காணப்படுகிறோம். Once you want the power, read the word of the Lord. நீங்கள் வந்து அப்படிப்பட்ட வல்லமை மேற்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வேதாகமத்தை வாசியுங்கள். If this power comes to you, இந்த வல்லமையானது உங்கள் மத்தியிலே வரும் பொழுது, if this anointing comes to you, இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் உங்கள் மத்தியிலே வரும் பொழுது, who can stand before you? உங்களுக்கு முன்பதாக யார் இறுதியாக நிற்க முடியும்? That is what David says, what can flesh do to me? அதன் நிமித்தமாக தான் தாவீது சொல்கிறார், மாம்சமானவன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும் என்று. He does not praise the word of God only during the enemies come. சத்ருவானவன் வரும்பொழுது மாத்திரம் அவர் வந்து தேவன் நாமத்தை வந்து மகிமைப்படுத்தவில்லை. According to Psalms 119, 164, 119 சங்கீதம் பார்க்கும் பொழுது, 119, 164, 119 சங்கீதம் 164 பார்க்கும் பொழுது, he praised this word of God 7 times. அவர் வந்து 7 முறை வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் வேதத்தை வந்து வாசித்தார் என்று. How many times you and I are doing the praise of the Lord? இப்படிப்பட்ட மகத்துவமான ஒரு தேவனுடைய நாம மகிமைப்படுத்துவது நாம் இந்த நாட்களில் எத்தனை முறை செய்கிறோம், எப்படி செய்கிறோம்? If you start doing it, நீங்கள் இந்த நாளில் ஆரம்பிக்கும் பொழுது, see what miracles you will see in your life. நீங்கள் உங்கள் வாழ்விலே எப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் நடக்கிறதுன்னு காண முடியும். I tell you, dear children of God, பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்ல முடியும், I go to sleep only to interact my spirit with the spirit of God. நான் வந்து உறங்குவதற்கு செல்வது வந்து என்னோட ஆவி ஆத்மா வந்து தேவனோட உடன்படிக்கை செய்வதற்காக மட்டுமே. It is not with great humbleness I am telling you. நான் வந்து மிக தாழ்மையோடு இதை நான் சொல்கிறேன். I only sleep because what God talks to me in my dreams. அப்படியாக நான் வந்து மிக தாழ்மையோடு என்ன சொல்கிறேன் என்றால், நான் உறங்குவது வந்து தேவன் எனக்கு சொப்பனத்தில் என்ன வெளிப்படுத்துவார் என்று மட்டுமே நான் உறங்குகிறேன். And I am not ashamed, he will speak through the word of the Lord only. நான் அதற்காக வெட்கப்படவில்லை, ஏனென்றால் தேவன் வந்து வார்த்தை நிமித்தமாக மட்டுமே தான் நம்ம இடத்தில் உறவாட விரும்புகிறார். And somewhere some people will call me in the dream to the pulpit.
அப்படியாக சில நேரங்கள வந்து அப்படியாக சொப்பனத்துல வந்து சில பேர்கள் வந்து என்னை வந்து இந்த ஃபுல்பீட்க்கு அழைப்பார்கள். I don't know what to preach. எனக்கு வந்து என்ன பேசுவது என்று அறிய மாட்டேன். On the podium the Bible will open this chapter you are going to preach. ஆனால் இங்கே வந்து போடியம் மேல வந்த பிறகுதான் இந்த வேதாகமத்தை திறந்து இந்த வசனத்தை பேசு என்று சொல்வார்கள். This is the interaction of my spirit with the Lord's spirit. இப்படிப்பட்ட காரியம் தான் என்னோட ஆவி ஆத்மாவும் தேவனுடைய சாயலும் அப்படியே உடன்படியாக Dear இருக்கிறது. child of God, everyone you should interact with the spirit of God. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட உறவாடல் தான் தேவனுடைய ஆவியும் நம்ம ஆவியும் இப்படியாக இருக்க வேண்டும். God wants to dwell with you 24/7 with you. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் தேவன் நம்மோடு அப்படிப்பட்ட ஒரு உருவாடுதல் இருக்க வேண்டும் என்று தான் விரும்புகிறார். When you start interacting with the spirit of God, தேவனோடு அப்படியாக உறவாடி கொண்டு இருக்கும் பொழுது the Satan is very furious on you. ஆனால் வந்து சத்ருவானுக்கு வந்து ரொம்ப எரிச்சலும் கோபமாக இருக்கும். It is very angry on you. அவனுக்கு வந்து உங்கள் மேல வந்து மிக எரிச்சல் கோபம் கொண்டவனாக இருப்பான். Several times it will come to kill you. அது அநேக முறை உங்களை அப்படியாக அழித்து போடுவதற்காக வரும். No weapon that is formed against you shall. ஆனால் உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் ஆயத்தப்படவில்லை. It comes and throttles your neck. அது வந்து உங்கள் கழுத்தை வந்து பிடித்தாலும், It sits in your chest. உங்கள் இருதயத்தை வந்து நொறுக்கினாலும், But it does not dare enough to touch your soul. அது உங்களை சேதப்படுத்த விரும்புவதில்லை. That is the anointing and the power of God you have in the word of God. அதுதான் இந்த வார்த்தை நிமித்தமாக வருகிற வல்லமையும் அது நிமித்தமாக தான் இது அபிஷேகமும் காணப்படுகிறது. What can flesh do to me? மாம்சமானவன் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? What can this man do to me? இந்த மனிதனானவன் எனக்கு என்ன செய்ய முடியும்? Let's read the word of God, meditate the word of God, praise the word of God, and counter attack the attack of Satan from இந்த today. நாளிலே தேவனோட வசனத்தை அப்படியாக வாசித்து தியானித்து அவரை நாமத்தை மகிமைப்படுத்தி நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை மேற்கொண்டு நாம் ஜெயம் பெறுவோம். Oh dear sister, read the word of God. சகோதரியே, இந்த வேதாகமத்தை வாசி. My dear kids, read the word of God. பிள்ளைகளே, இந்த வேதாகமத்தை வாசியுங்கள். Dear brothers, read the word of God. சகோதரர்களே, இந்த வேதாகமத்தை Dear வாசியுங்கள். elders, read the word of God. பெரியவர்களே, இந்த வேதாகமத்தை Let வாசியுங்கள். us openly declare from this pulpit, counter attack the Satan in the name of Jesus. You do not have any power to stay இந்த here. நாளிலே இந்த ஃபுல்ஃபிட்ல நின்னு அப்படியாக நம்ம ஒரு ஆயத்தத்தோடு ஒரு உறுதியில பற்றுதலை பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் மேற்கொண்டு நான் வேதாகமத்தை வாசித்து நேரடியாக அந்த சத்ருவை மேற்கொள்வேன் என்று. This word of God has creative power. இந்த வேதாகமத்தை வாசி உருவாக்கத்தின் வல்லமை இருக்கிறது. And you see by reading John 15:7. யோவான் 15:7 பார்க்கும் பொழுது Let's read this word. இந்த வசனத்தை வாசிப்போம். We are going to close it. If you abide in me, நீங்கள் வந்து என்னிலும், if my word abides in you, என்னோட வார்த்தை வந்து உங்களிடத்தில் மேற்கொள்ளும். whatever you desire in your heart, நீங்கள் வந்து உங்கள் இருதயத்தில் என்ன முடிவு எடுத்தாலும் it will be done in Jesus' name. இயேசுவின் நாமத்தினாலே அது அப்படியாக நடந்துவிடும். What can a man do to me? ஒரு மனிதனானவன் நமக்கு என்ன விரோதமாக செய்ய முடியும்? People came against me. அவருக்கு விரோதமாக கூட மனிதர்கள் வந்தார்கள். David says people came against me. தாவீதானவன் சொன்னான், எனக்கு விரோதமாக மனிதர்கள் வந்தார்கள். People came day to day oppressing me. ஒவ்வொரு நாளும் அப்படியாக என்னை மனசஞ்சலத்துக்கு உள்ளாக்குவதற்காகவே மனிதர்கள் வந்தார்கள். When I praise the word of God, தேவனுடைய வார்த்தையை நான் மகிமைப்படுத்தும் பொழுது God enthroned on those praises. அவர் வந்து அந்த மகிமை நிமித்தமாக அவர் மேற்கொண்டார். Heavens and earth shook. வானமும் பூமியும் அப்படியாக அசைத்து போட்டார். There is power in the word of God. தேவனுடைய வார்த்தையில வல்லமை உண்டு. Read and activate in the name of the Lord. அப்படியாக படித்து அது நிமித்தமாக ஜெயத்தை மேற்கொள்ளுங்கள். May God bless us all. கர்த்தரானவர் அனைவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஹல்லேலூயா.